கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு நான் அற்புதமான உயிரோடுள்ள வார்த்தை ஆதியாகமம் 15:1. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பலனுமா இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நான் உனக்கு கேடகமாக இருக்கேன். எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க? பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்களா? வேலை காரியத்தை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? எதிர்காலத்தை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? அவர் சொல்றாரு, நீ பயப்பட வேணாம், நான் உனக்கு கேடகமும் பலனும் கோட்டையுமா இருக்கிறவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தரே உனக்கு பலன், கர்த்தரே உனக்கு. அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க, நீ பயப்பட, எந்த காரியத்தை குறித்து பயப்படாது. எனக்கு பயந்தது, யோபு பயந்தது நேர்ந்ததுங்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படுறதுனால தான் ஒரு காரியத்தையும் செய்ய முடியல. அவர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். கேடகம் என்பதால் உங்கள் மேலே வருகிற ஆபத்தை தடுக்கிறது பேர் கேடகம். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் கேடகமாக இருக்கிறேன், உனக்கு நான் பலனாக இருக்கிறேன், உனக்கு நான் கோட்டையாக இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம்னு சொல்கிறார். அதனால் அன்பார்ந்தவர்களே, தேவையில்லாமல் பயப்படாதீங்க. மீண்டும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லலாமே அப்படின்னு இருக்குது. அதனால் எந்த காரியத்தை குறித்து பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியம் வச்சு உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தாப்பனை ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அருமையான ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுடைய கருத்தில் கொடுக்குறேன். பயப்படாதே, நான் உனக்கு மகா பலனும் கோட்டையுமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. நன்றி. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நடத்த போகிற சோதரம், தேவ கிருபை, தேவ பலன், தேவ பாதுகாப்பு, தேவ சமான கடந்தவற்றும் இரத்தத்தின் வல்லமை கூட இருப்பதாக, பாதுகாப்பின் வல்லமை கூட இருப்பதாக கிருபையால் நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.